Praise the Lord, hallelujah. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தருடைய அதிபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2024 ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிறார். நல்ல காலை வேளைக்காக நன்றியோட மகிழ்ச்சியோட கர்த்தரை நாம் துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நேற்று முழுவதாக நம்மை பாதுகாத்த கர்த்தருடைய கிருபைக்காக கரங்களை தூக்கி கர்த்தரை துதிப்போமா, ஸ்தோத்தரிப்போமா. நன்றியோட சோத்திரம், நன்றியோட சோத்திரம், நன்றியோட சோத்திரம். நேற்று ராத்திரியில் நிம்மதியோட தூங்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்தீரே, அதற்காக நம் தேவனை துதிப்போமா, ஸ்தோத்தரிப்போமா. ஸ்தோத்திரம் சோத்திரம். ஆரோக்கியமாக பலத்தோட இன்று காலைவெளியில் கர்த்தர் நம்மளை எழுப்பின கர்த்தருடைய கிருபைக்காக நம் தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா. சோத்திர ஆண்டவரே, சோத்திரப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீரே எங்களை தாங்கின கிருபைக்காக நன்றி. நாங்கள் விடுத்துக் கொள்ளும்படியாக கிருபை செய்ததற்காக நாங்கள் துதிக்கிற ஆண்டவர் உமைக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இன்று காலை வேளையிலும் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மளை வெற்றி சிறைக்கப்படி நடத்த போற கர்த்தருடைய கிருபைக்காக நாம் தேவனை துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நன்றியோடு ஸ்தோத்திரம். எங்கள் மேல் வைத்திருக்கிற உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம், இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஹாலு தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்று காலை வேளையிலும் எங்களை அற்புதமா நடத்த போற உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. நாங்களும் துதிக்கிற ஆண்டவர் உமைக்கு நன்றி செலுத்துகிறப்பா. 145ஆம் சங்கீதம் 1வது வசனம். ராஜாவாகிய என் தேவனே, உம்மையை உயர்த்தி உம்முடைய நாமத்தையே எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிப்பேன். நாடோறும் உம்மையை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தையே துதிப்பேன். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாதது. சேர்ந்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கிய தகப்பனே, அருமையான நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்று காலை வேளையில் நாங்கள் ஒரு மனமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்று காலை வேளையில் மெசேஜ் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். நோய்கள் குணமாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புத வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, ஆமென். தொண்டைக்குள்ளே வாய்க்குள்ளே இருக்கிறதா இருக்கிற பலவீனங்கள் இப்போது குணமாகட்டும். ஆண்டவரே, அற்புதம் நடக்கட்டும் அப்பா. ஸ்தோத்திரம். மூக்குக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக் கொள்ளட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தலைக்குள்ளே அவன் வந்திருக்கிற அவன் கட்டிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும். அற்புத சுகத்தை பெற்றுக் கொள்ளட்டும். ஆண்டவரே, கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, கிளாண்ட் என்லார்ஜ்மென்டினால் பாரப்படுகிறவர்கள் இப்போதே குணமாகட்டும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிபூர்ண சுகத்தை பெற்றுக் கொள்ளட்டும். அவன் சுகர் அதிகமாய் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா பாரப்படுகிறவர்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இப்போதே குணமாகட்டும். பிளட் பிரஷர் நார்மல் ஆகட்டும். பிளட் சுகர் நார்மல் ஆகட்டும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டாகட்டும். எல்லா பலவீனங்களும் மாறி போகட்டும் அப்பா. வேலையில்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கணும்ப்பா. அவன் கடன் பாரங்கள் மாறி போகட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லா பண பிரச்சனைகளில் இருந்து விடுவிப்பீராக. ஆண்டவரே அப்பா, பிள்ளை அவன் குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். அட்மிஷனுக்காக கவலையோடு கூடி இருக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திர ஆண்டவர். அவர் கவலைகள் நீங்கட்டும். அட்மிஷன் கிடைக்கட்டும். ஆமென். கரெக்டான நல்ல யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் கிடைக்கட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, உலகமெம்பாடும் ஊழியத்தை செய்து கொண்டே இருக்கிற ஒவ்வொரு போதகருக்காக ஸ்தோத்திரம். இன்று காலைவேளை நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரை ஊழியங்களை ஆசீர்வதியும் அப்பா. பெரியோர் அறுப்புக்காக எஜமான இடத்தில் நாங்கள் ஜெபித்துக் கொள்ளுகிற ஆண்டவரே, வேலைக்காரை அனுப்பு ஆண்டவரே ஸ்தோத்திரம். பெரியோர் கொய்த்த பெரியோர் அறுப்புண்டாகட்டும். ஆண்டவரே, அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. இன்று ராத்திரியில் நடக்க போற கர்த்தாவே மீட்டிங்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அற்புதங்களை செய்யும். பெரிய அற்புதங்களுக்கு காரணமா மாறட்டும். பெரிய மகத்துவம் வெளிப்படுத்தும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிற நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் நீங்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமான விதத்தில் ஆசீர்வதிப்பார். இன்று ராத்திரியில் 9:30 மணிக்கு நமக்கு ஸ்பெஷல் மீட்டிங் உண்டு. நீங்கள் அதுக்காக ஜெபிக்கணும். 2, உங்களுடைய உற்றவர்களிடத்தில் இந்த மீட்டிங்கை குறித்து நீங்கள் சொல்லணும். 3வது, நீங்கள் கரெக்டான நேரத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணணும். இந்த 3 காரியத்தை நீங்கள் செய்யுங்கள். ஆமென். மொபைல் ஒரு அலாரத்தை செட் பண்ணுங்கள். கரெக்டான நேரத்தில் ஜாயின் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார்.
கர்த்தருடைய கிருபை உங்களை மூடுவதற்காக ஜெபித்துக் கொள்கிறோம். யாக்கோபு ஆமென் 4ஆம் அதிகாரம் அதோட 6வது வசனத்தில் நாம் வாசிப்போம். ஸ்தோத்திரம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் அதோட 6வது வசனத்தை வாசிப்போம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபை ஒன்றுதான் நம்மை இதுவரை நடத்திட்டு இருக்கிறது. கர்த்தருடைய கிருபை ஒன்றுதான் நம்மை ஒரு அசாதாரணமா மாற்றினது. ஸ்தோத்திரம். ஆமென். பேதுருவோட ஆமென் நிருபமத்தில் நான் வாசிக்கும் போதும் பேதுரு இப்படித்தான் எழுதி இருக்குது, உங்கள் மேல் இருக்கிற கர்த்தருடைய கிருபை இன்னும் பெருகட்டும். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நம் மேல் இருக்கிற கர்த்தருடைய கிருபை எவ்வளவு அதிக இரட்டிப்பாட்டு இருக்கிறாரோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய ஃபேவர் நம்ம மேல் வெளிப்படும். நாமும் ஹல்லேலூயா ஒரு வித்தியாசமான ஒரு மனிதனா மாறும். ஸ்தோத்திரம். கிருபா நமக்கு ஆமென் நாம் பாத்திரரே கிடையாது ஆயிருக்கும் போது அந்த நேரத்தில் நம்ம மேல் ஊற்றப்படுகிறதான் கர்த்தருடைய கிருபை. எதுக்கும் தகுதி இல்லாத இடத்திலே கர்த்தருடைய தகுதியை வெளிப்படுத்துகிறதான் கர்த்தருடைய கிருபை. ஸ்தோத்திரம். நாம் தேவ பிள்ளைகளாய் ஆயிருக்கிறதே கர்த்தருடைய கிருபை. நாம் அப்படி நம்முடைய கிரியைகளினாலோ எதனாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று அழைக்கும்படி நமக்கு அதுக்கு ஒரு ஆமென் தகுதியே கிடையாது. ஆனா கர்த்தருடைய கிருபை நம்ம தேவ பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். இன்று காலை வேளையில் மெசேஜ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்து மூலமா கர்த்தருடைய கிருபை இன்னும் அதை வர்த்திக்க பண்ணட்டும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அடுத்தது வசனத்தை நான் வாசிக்கும் போது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்கள் அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் அவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். சோ நாம் ஒருபோது நமக்குள்ள இது ஏன் பலம், ஏன் சக்தி, ஏன் புத்தி, ஏன் பணம்னு சொல்லிட்டு நீங்க பெருமைப்படக்கூடாது. பெருமை உள்ளவர்களோட கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். நீங்க தாழ்மையா இருந்தீங்கன்னா கர்த்தருடைய கிருபை இன்னும் அதிகமா உங்கள் மேல் அவன் கர்த்தர் ஊற்றிட்டே இருப்பார். ஸ்தோத்திரம். அது உதாரணமா சொன்னீங்கன்னா தானியேலோட புஸ்தகத்துல நான் வாசிக்கும் போது நெபுக்கத்நேசர் என்கிற ஒரு ராஜா, அந்த ராஜா பெரிய ஒரு சக்திமானா இருந்தது. அவன் ராஜ்யத்து அநேக ராஜ்யங்கள் நடுவில் நெபுக்கத்நேசர் அவரோட ராஜ்யம் அவ்வளவு பெரியதாக இருந்தது, ரொம்ப உயர்த்தப்பட்டு இருந்தது. ஆனால் இதை பார்த்து அவனுக்குள்ளே ஒரு பெருமை உண்டானது. இது ஏன் பலம், ஏன் சக்தி, அவன் சிங்காசனத்தில் உட்காரும் போது அவருடைய ராஜ்யத்தை பார்த்து அவன் பெருமைப்பட்டு, அவன் வல்லமையில பெருமைப்பட்டு, அவன் ராஜ்யத்திலே அந்த சம்பத்திலே பெருமைப்படும் போது ஆண்டவர் அவனை தண்டித்தது, சிக்ஷித்தது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவன் நெபுக்கத்நேசர் 7 வருஷம் ஒரு மிருகத்தை போல வாழறதுக்கு இடையானது. மிருகத்தை போலான பிரியமானவர்களை நாம் கர்த்தர் நம்மளை உயர்த்தும் போது, கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தரும்போது நாம் ஒருபோதும் பெருமைப்படக்கூடாது. அவன் தானியேல் 4ஆம் அதிகாரம் 28 இருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். எப்போ இந்த ராஜா நெபுக்கத்நேசர் ராஜா தன் உள்ளத்தில் பெருமை கொண்டாரோ அப்போவிலிருந்து ஆண்டவர் அவரை சிக்ஷித்து 7 வருஷம் ஒரு மிருகத்தை போல புல்லை தின்னுகிற ஒரு அனுபவத்திலே வாழ வேண்டியதாய் வந்தது. ஸ்தோத்திரம். வெளியில தூங்குறாங்க, வெளியில படுத்துட்டு இருந்தது. ஸ்தோத்திரம். பாருங்க. ஆமென். உன்னதமான தேவனுடைய கிருபையை நாம் அங்கீகரித்து அந்த கிருபையில நாம் வாழணும். அவர் முன்னாடி நம்மை தாழ்த்தி நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் நன்மைகளை நாம் பெருமைப்படாமல், இது எனக்கு கர்த்தர் கொடுத்தது, இது என்னுடைய தகுதி, என்னுடைய புத்தியே கிடையாது, இது கர்த்தருடைய தானம், இது கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற கிருபை என்று சொல்லி நாமே நம் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார்கள். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நாம் ஆமென் ஹல்லேலூயா கர்த்தரோட ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா தேவனிடத்தில் நாம் சேர்ந்து இருக்கணும். தேவனிடத்தில் நாம் சேர்ந்து இருக்கணும். பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிற்கணும். கர்த்தரிடத்தில் சேர்ந்து நிற்கிற இடத்துல ஜெபத்தில் ஆமென் தேவ வசன தியானத்திங்கள் நாம் கர்த்தரோடு கூட சேர்ந்து இருக்கணும். நம் கர்த்தரோடு கூட சேர்ந்து இருக்கிறது இப்படித்தான். நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தரோடு கூட சேர்ந்து இருக்க முடியும். நாம் வசனத்தை தியானிக்கிறது கர்த்தரோடு சேர்ந்து இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். உங்கள் தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளே
ஆமென் சுத்திகரியுங்கள். நாம் பாவத்தை விட்டு விலகி ஆமென் ஸ்தோத்திரம் தேவ கிருபையிலும் கர்த்தருடைய பரிசுத்தத்திலும் வாழட்டும். கர்த்தரிடத்தில் நாம் சேர்ந்து இருக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபையை செய்யட்டும். பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தரிடத்திலே ஆமென் தாழ்மையுள்ளவர்களாயிருங்கள். கர்த்தர் நம்மை தாழ்த்தாமல் நம்மை தாழ்த்தீங்கன்னா கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். ஆமென் ஸ்தோத்திரம். ஒருபோதும் நாம் நம்மை ஒருபோதும் பெருமை ஆமென் பாராட்டக்கூடாது. ஸ்தோத்திரம். இதெல்லாம் கர்த்தருடைய கிருபை என்று சொல்லி அவர் முன்னாகவே உங்களை தாழ்த்தி மனத்தாழ்மையோடு கூட நீங்க ஆயிருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே இம்மெசேஜ் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களை பார்த்து நான் டிக்ளேர் பண்றேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மக்கள் மேல் கர்த்தருடைய கிருபையும் தாழ்மையும் உண்டாகட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் வெளிப்படும், நம்முடைய எல்லைகள் விரிவா மாறும், ஒரு மகத்தமா மாறும். We are blessed, we are really blessed, we are permanently blessed and highly favored. God bless you, God bless you, God bless you. Amen.